டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக். முடக்குவாதத்துக்கு நிரந்தர தீர்வு இருக்கு. வாழ்நாள் முழுக்க மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதுனாலதான் லைஃப் லாங் மெடிசின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத இங்கிலீஷ் மெடிசின்ஸ்ல, ஆங்கில மெடிசின்ல இதற்கு மருத்துவம் முழுமையா சரி பண்ணக்கூடிய மருத்துவம் கிடையாது. பெயின் கில்லரும் அதை மேனேஜ் பண்றதுக்கு ஸ்டெராய்டு மெடிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கிற பட்சத்துல அவங்களால இதை கியூர் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. அதுதான் பரவலா பரவி போயிருக்கு. ஆனா நம்மளுடைய ஹெர்பல் மெடிசின்ஸ்ல, ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ல, நம்மளுடைய சித்தா அண்ட் ஆயுர்வேதா மெடிசின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முடக்குவாதத்தை முற்றிலும் சரி பண்ணக்கூடிய, முற்றிலும் கியூர் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்கு. அதை நம்ம கரெக்டா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முடக்குவாத ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாகும். எப்படி நம்மளுக்கு சரியாகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த RA ஃபேக்டர், ஆன்டி சைக்ளிக் சிட்ருலினேட்டட் பெப்டைடு, ANTCCP அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் CRP, அந்த லெவல் நம்மளுக்கு அதிகமா இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். அண்டர் 5க்குள்ள நம்மளுக்கு வந்துருச்சுனாவே நம்மளுக்கு நார்மல் தான். RA ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா நம்மளுக்கு இயல்பா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1.2, 2.3 அந்த மாதிரி மினிமம் 3க்குள்ள இல்லாட்டி 4க்குள்ள தான் நம்மளுக்கு இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்குள்ள நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்து அது நார்மல் லெவலுக்கு நம்ம பண்ணி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய பிளட்ல இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறது, அதை டினோட் பண்றது பாத்தீங்கன்னா ESR, எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட். அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ கவுண்ட் இருக்கும், 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளட்டை சென்ட்ரிஃபியூஜ் பண்ண வச்சு அந்த கவுண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிப்பாங்க. அதுல இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டெபாசிஷன் ஆகக்கூடிய அந்த டைமிங்ஸ் RBC செட்டில் டவுன் ஆகக்கூடிய டைமிங்ஸ் அதுல ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். அப்போ ரொம்ப டென்ஸ் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா அது செட்டில் ஆகுறதுக்கு டைம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம இதை நம்ம ப்ரிடிக்டும் பண்ணிடலாம். அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரப்போ இந்த பிரச்சனையை நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ESR நிறைய பேர்த்துக்கு அஃபெக்டட் பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80, 85, 90 அந்த மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு 40, 50 அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் அரை மணி நேரத்துக்கு நம்ம கால்குலேட் பண்றப்போ 5க்குள்ள நம்ம கொண்டு வர மாதிரி நம்ம வந்துடணும். 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 இல்லாட்டி 15 இதுக்குள்ள நம்ம வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணி நார்மல் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது நம்மளுக்கு கியூர் ஆயிரும். இது இல்லாம ASO டைட்டர் நம்மளுக்கு 200 பார்டர் லைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. நார்மலா பேஷண்ட்ஸ்க்கு 30, 40, 20 அந்த லெவல்ல இருக்கிறதே நல்லதுதான். அது அளவுக்கு மினிமமா நம்ம குறைச்சு கொண்டு வந்து கொடுத்துடணும். அதை ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சரியா வந்துடும். விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த டெஃபிஷியன்சியை பூர்த்தி பண்ணிடணும். விட்டமின் D டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்தாலும் அதையும் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடணும். அதை தாண்டி நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் சரி பண்ணி கொண்டு வந்துடணும். பிளட்ல நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமா நம்மளுக்கு ஹார்ட் சில பேர்த்துக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் சில பேர்த்துக்கு இருதயத்தையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். இருதயத்தையும் நல்லா ஸ்டேபிள் பண்ற மாதிரியான மருந்துகள் கொடுத்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது கியூர் ஆயிரும், திருப்பி வராது. ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் இது சரி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்துல வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ரெட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரத்த அணுக்கள், சிவப்பு அணுக்கள், அதே மாதிரி நம்மளுக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் பிளாஸ்மால நம்மளுக்கு இருக்கும். இது ரெண்டுமே நம்மளுக்கு புது ரத்தம் ஊறி வர்றப்போ தன்னால நம்மளுக்கு மாறி வர ஆரம்பிக்கும். ஸ்பிளீன் நல்லா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடணும், கிட்னி நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடணும், லங்ஸ் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும், ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும். இந்த நாளும் நம்மளுக்கு நல்ல பெர்ஃபெக்டா அமைய ஆரம்பிச்சது, நல்ல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா புது ரத்த அணுக்கள் நம்மளுக்கு உற்பத்தி ஆகும், புது பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். எல்லாமே புதுசா நம்மளுக்கு உற்பத்தி ஆகுறப்போ பழசெல்லாம் நம்மளுக்கு கழிஞ்சு நம்மளுக்கு வெளியே போயிடும். அதனால RA ஃபேக்டர் முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும். ஆனா பெயின் மட்டும் சொல்லுவாங்க. அதையும் நம்ம RA ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதையும் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதை நம்ம 0 நெகட்டிவ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம சொல்லுவோம். எதனால அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கும். அவங்களுக்கு முடக்குவாதம் தான் அப்படின்றத பிளட் டெஸ்ட் வச்சு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவங்களோட சிம்டம்ஸ் வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த என்னென்ன சிம்டம்ஸ்
டோட்டலா முடக்குவாதம் பேஷண்ட்டோ இல்ல ஜீரோ நெகட்டிவ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டோ என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு முடக்குவாதமோ சரவாங்கி வாதமோ வலியழல் கீழ்வாயோ சூளக்கட்டு வாயுவோ இல்ல ஆமவாதம் இத்தனை பேர் வச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விடிய காலையில எந்திரிச்சோடனே நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸா இருக்கும் எல்லா ஜாயின்ஸும். மார்னிங் ஸ்டிஃப்னஸ் எல்லாத்துக்குமே லைட்டா இருக்கும், ஒரு சோம்பேறித்தனம் இருக்கதான் செய்யும். இதே இது முடக்குவாதம் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து அசைக்க முடியாத அளவுக்கு வித் பெயினோட கீழே பெட்டை விட்டு கீழே எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேல அவங்களுக்கு கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். வித் பெயினோட சேர்த்து அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். காலை கீழே எடுத்து வைக்கிறதுக்கு, நீட்டி மடக்கிறதுக்கு, பெட்ல இருந்து எழுந்துச்சு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சுடு தண்ணி ஒத்தனெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வருவாங்க. இல்ல ஒரு சில பேர் எந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டர் பாத் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நார்மல் ஆகுற மாதிரி தெரியும். அந்த மாதிரி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா அதிக நேரமா இருக்கும் ஃபர்ஸ்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்கும். ஜாயிண்ட் பெயின் வந்து சும்மா இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் முட்டி வலி அப்படின்னா முட்டியில இருக்கும். வேற எங்கேயாவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்மளுக்கு அடிபட்டுச்சோ அந்த இடத்துல நம்மளுக்கு வலி ஏற்படும். ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா எந்த ஜாயிண்ட்ல நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஓவரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாயிண்ட்ல பெயின் ஏற்படும். ஆனா இந்த முடக்குவாதத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ஜாயிண்ட்ஸ் வரைக்கும் எல்லா ஜாயிண்ட்லயும் பெயின் இருக்கும். பெயின் பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா பெயின் இருக்காது, தேல் கொட்டுற மாதிரி விண்ணு விண்ணு தெரிக்கிற மாதிரியான ஒரு பெயின் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயினா இருக்கும். அந்த பெயின் இருந்துச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு ஃபீவரும் கூட சேர்ந்து வரும், ஒரு சில பேர்த்துக்கு ஃபீவர் இல்லாம பெயின் மட்டும் இருக்கும். பெயின் வந்துருச்சு அப்படின்னாவே உடனே வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிரும். இல்ல வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெயின் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மொழிகளும் பாத்தீங்க அப்படின்னா வீங்கி வீங்கி இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லா செவந்து இருக்கும், ஃபுல்லா செவந்து கோடு போட்ட மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதையும் இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கிறதையும் அது வந்து நம்மளுக்கு உணர்த்தி கொடுக்கறது. இந்த மாதிரி வீங்கிக்கிட்டு செவப்பா நம்மளுக்கு கோடு கோடா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா டெண்டான்ஸும் லிகமெண்ட்ஸும் இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். அதை தாண்டி இந்த இடத்துலயும் நம்மளுக்கு வலி இருக்கும், ஒரு சிக்னஸ் இருக்கும். எல்லாம் ஈஸியா அவங்களால மடக்க முடியாது. ரோபோ மாதிரி இப்படி மெதுவா அப்படி நீட்டி மடக்குவாங்க. அவங்களுக்கு ஃபாஸ்டா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு உயிர் போகிற மாதிரி வலி இருக்கும். அதனால அவங்களால மூவ் பண்ண முடியாது. அதனாலதான் முடக்குவாதத்துல ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லுவோம். இந்த மணிக்கட்டு நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இங்க ஃபுல்லா நம்மளுக்கு வலிக்கும். இந்த ஃபேலஞ்சஸ் ஃபுல்லா இங்க உள்ளுக்குள்ள வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல உள்ளுக்குள்ள எல்லாம் மெட்டாகார்பல்ஸ் கார்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க எல்லாம் நம்மளுக்கு போன்ஸ் தான் இருக்கும். அந்த போன்ஸ் கொண்டு நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் சுத்தி ஃபுல்லா நம்மளுக்கு நீர் தேங்கிக்கும், வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிப் ஜாயிண்ட் வலிக்கும், ஷோல்டர் ஜாயிண்ட் வலிக்கும், பேக் போனும் நம்மளுக்கு பெயின் இருக்க ஆரம்பிக்கும், முழங்கால் முட்டுகளும் நம்மளுக்கு வலி ஏற்பட ஆரம்பிக்கும், கணுக்காலும் வலிக்கும், கணுக்கால்ல விரல் கொண்டு நம்மளுக்கும், பாதத்தை கீழே ஊன்னா கூட நம்மளுக்கு வலிக்கும். இந்த மாதிரி டோட்டலா நம்மளுக்கு எல்லா ஜாயிண்ட்ஸ்லயும் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பசியின்மை சில பேர்த்துக்கு இருக்கும், சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது, ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பம் அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், வயிறு உப்புசமா இருக்கும், கேஸ் ஏறின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த பேஷண்ட்ஸ் வந்து டிப்கெல்லாம் சொல்லுவாங்க, மாதிரி புளிச்ச ஏப்பம் வருது, அங்கங்க வாயு உடம்புக்குள்ள சுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு, இப்ப இங்க போற மாதிரி இருக்கு, இப்ப இங்க போற மாதிரி இருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க. சில பேர் தொட்டா எனக்கு ஏப்பம் வருது அப்படிம்பாங்க, அந்த ஜாயிண்ட்ல நல்லா காத்து போய் நிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது அப்படிம்பாங்க. கூடவே சேர்த்து நல்ல வீக்கமும் ஜாஸ்தியா இருக்கும். வீக்கம் சாதாரண வீக்கம் முட்டி வலியில இருக்கிற மாதிரியான வீக்கம் இருக்காது, அதை விட மேற்பங்கு கொஞ்சம் கூட ஜாஸ்தியாவே வீக்கம் இருக்கும். மேல ஒரு பந்தை தூக்கி வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வீக்கம் வந்து நல்லா குமிழ் மாதிரி நம்மளுக்கு வீக்கம் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள காணப்படும். ஏன்னா எக்ஸஸ் ஃப்ளூயிட் உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகுறதுனால அந்த அளவுக்கு நம்மளுக்கு வீக்கமும் இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் பட இதை சரியா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ உள்ளுக்குள்ள வந்து எலும்புகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ், அந்த மென்மையான திசுக்கள், அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த சைனோவியம், அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த கார்ட்லேஜ் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாள் பட நம்மளுக்கு நீருக்குள்ளே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு அரிசியை வந்து நம்ம தண்ணிக்குள்ள போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா அரிசி வந்து நம்மளுக்கு ஊறி போய் அது கொஞ்சம் நம்மளுக்கு பல்ஜ் ஆகி பெருசாகுது பாத்தீங்களா, அதே மாதிரிதான் நம்மளுடைய எலும்புகளும் கார்டிலேஜும் நம்மளுக்கு நாள் பட நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிறப்போ அதுவும் நம்மளுக்கு பல்ஜ் ஆகும், அதுவும் நம்மளுக்கு வீக்கம் ஏற்படும். அது வீக்கம் ஏற்படுறதுனாலதான் நம்மளுக்கு சீக்கிரமாவே நம்மளுக்கு வந்து
கிரிப்டேஷன்ஸ் நடக்குது, ஒன்னோட ஒண்ணு நம்மளுக்கு உரச ஆரம்பிக்குது. வீக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அது ஃபுல்லா சாஃப்டா ஃப்ரெஜைலா இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் வந்து நம்மளுடைய ஜாயிண்ட்டுக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும். என்னன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்னன்னா போன்ஸ் வந்து அதோடைய டென்சிட்டி வந்து குறையிறது. அப்போ நம்மளுக்கு வீக்கம் கொடுத்தது அப்படின்னாலும் அதோடைய டென்சிட்டி நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். என்னன்னா நம்மளுடைய போன் செல்ஸ் வந்து நம்மளுக்கு குட்டி குட்டியா நம்மளுக்கு தேனடை மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும், ஹனிகோம் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அதோடைய ஸ்பேஸ் என்ன ஆகும்னா விரிய ஆரம்பிச்சிடும், பெருசா ஆக ஆரம்பிச்சிடும். கேப் வந்து குட்டி குட்டியா நம்மளுக்கு இந்த பொட்டு சைஸ்ல பொட்ட அளவுக்கு குட்டி குட்டியா நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு செல்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அது அப்படியே நல்லா பெருசா நல்லா விரிஞ்சிடும். அதுக்குள்ள நம்மளுக்கு ஏரும் போய் லாக் ஆயிக்கும், ஃப்ளூயிடும் போய் லாக் ஆயிக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஜைல் ஆயிரும். அது என்ன ஈஸியா வந்து நம்மளுக்கு அரிக்கக்கூடிய தன்மையை நம்மளுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனால ஃப்ளூயிட் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால நாள்பட அந்த ஃப்ளூயிட் இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த வாத நீர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேஜ் தாண்ட அது வந்து நச்சு நீரா மாற ஆரம்பிச்சிடும். நச்சு நீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் அது உள்ளுக்குள்ள இருக்க அது அசிடிக் நேச்சரா மாற ஆரம்பிச்சிடும். அசிடிக் நேச்சரா நம்மளுக்கு அந்த நீர் மாறிடுச்சு அப்படின்னா அது அரிப்பு தன்மையா இருக்கக்கூடிய நீரா மாறிட்டு ஜாயின்ஸை ஃபுல்லா நம்மளுக்கு அரிப்புகள் வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த அரிப்புகள் ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா திருப்பி ஜாயிண்ட்டை வந்து ரிப்பேர் பண்றன்ற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மூலமா ஸ்பர்ஸ் நிறைய ஒரு சைடு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஏற்பட்டுட்டே இருக்கும். அதை தாண்டி அதுக்கப்புறமா அதையும் தாண்டி நம்ம சரியா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம நம்ம விட்டுட்டு இருக்கோம் அப்படின்றப்போ சின்னதா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு சாஃப்டான ஒரு லம்ப் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சாஃப்டான டிஷ்யூ மாதிரி ஒரு கேலஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நெகிழ்ந்துதான் கொடுக்கும், விழுக்குன்னு நம்மளுக்கு இருக்கும். ஜாயிண்ட் நம்மளுக்கு தொட்டு பாக்குறப்போ நம்மளுக்கு ரப்பர் மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள விழுக்குன்னு ஒரு ஹார்டா ஏதோ ஒரு க்ரோத் சைனோவியம் வந்து திக்காയി நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது நாடியூல்ஸ் நம்ம சொல்லுவோம். நாள்பட அது வந்து கனத்துரும். அது வந்து நம்மளுக்கு நாள்பட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கிறது கட்டை மாதிரி நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும், ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அது ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாதான் நம்மளுக்கு இந்த போன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு கரடு கட்டின மாதிரி ஸ்ட்ராங்கா ஸ்டிஃபா நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இந்த மொழிகள் எல்லாமே குண்டா பருத்து நாடியூல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் அது ஃப்ரிம்மா இருக்க ஸ்டேஜ்லயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா இதை கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நாடியூல்ஸ் மாதிரி நம்மளுக்கு கட்ட மாதிரி நம்மளுக்கு ஆக்கிட்டோம் அப்படின்னா தான் நிறைய பேருக்கு முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து சேர்ந்துக்கிடுது, ஸ்டிஃப் ஆயிடுது. ஸோ அது வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இல்ல 10 வருஷம் அந்த முடக்குவாத பிரச்சனையை ட்ரீட்மெண்ட் பண்ணாம வச்சுட்டே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். எர்லி ஸ்டேஜஸ்ல முடக்குவாத ப்ராப்ளம் தான் இருக்கு, முடக்குவாத பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் சிம்டம்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுனாவே ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க, பெயின் கில்லர்ஸ் போடாதீங்க. இதை ஃபுல்லா முற்றிலும் நான் இந்த சொன்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் முழுசா வந்து நார்மல் ஆகுற அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும், நல்ல ஹெல்த்தியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். கண்டிப்பா அது ஹெர்பல் மெடிசன்ஸ்னால மட்டுமே தான் சாத்தியம். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது திருப்பி வரவிடாத அளவுக்கு இதுக்கு சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வாமை, அந்த ஃபுட் ஐட்டம்ஸை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிரச்சனை வாழ்நாள் முழுக்க திருப்பி வரவே செய்யாது. முடக்குவாத ப்ராப்ளம் கியூர் ஆயிரும். நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுடைய மருத்துவமனையில முடக்குவாதத்துக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபுல்லா சரியா இருக்காங்க, திருப்பி வராம ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்காங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த முடக்குவாத பெயின்ல சூசைட் பண்ண போயிருக்கவங்க கூட சூசைட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு ஆரோக்கியமா ஹெல்த்தியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால முடக்குவாதத்துக்கு எங்களுடைய மருத்துவமனையில நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, லைஃப் லாங்கா எடுத்துக்க தேவையில்லை. நாங்க அந்த RA ஃபேக்டர் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும். 3 monthsல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு RA ஃபேக்டர் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணி கொடுத்துருவோம். மேலும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்களின் டாக்டர் தேவி சரவண்யா மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, சென்னை 32. மதுரையில் நம்பர் 16 பிரஸ் காலனி, 3rd ஸ்ட்ரீட், ஆப்போசிட் டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், 625020. திருநெல்வேலியில் நம்பர் 9 A2 திலக் நகர், மதுரை ரோட் நியர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட், 627001. திருச்சியில் நம்பர் 155 9th கிராஸ் ஸ்ட்ரீட், மெடிக்கல் காலேஜ் ரோட், பொன்னகர், பின்கோட் 62001. சேலத்தில் நம்பர் 440 குகைபாலம் பஸ் ஸ்டாப், திருச்சி மெயின் ரோட், ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் நியர் சாரதா மெடிக்கல்ஸ், 636006. கோயம்புத்தூரில் நம்பர் 598 மேட்டுப்பாளையம் ரோட், RS புரம், ஆப்போசிட் டு வடகோவை பஸ் ஸ்டாண்ட், 641002. டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்.